வெல்கம் டு தையல் டிசைனர் கோச்சர். இன்றைக்கி நம்ம இன்னொரு ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேக் செயின் கொடுத்துட்டு நம்ம சீக்வன்ஸு ஜர்தோசியும் வச்சு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்தமாரி நூல் திரியுதுனாக்கா மறுபடியும் குட்டி செயின் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு குட்டி செயின், இன்னொரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் லோட் பண்ணிவிட்டு ஒரு செயின், ஒரு குட்டி செயின். ஸோ இதே மாதிரியே இந்த லைனை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சீக்வன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னாக்கா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஃபுல் டியூட்டோரியல் எல்லாமே இருக்கும். மறுபடியும் ஒரு குட்டி செயின், இன்னொரு சீக்வன்ஸ், குட்டி செயின். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம ஒரு குட்டி செயின் போடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு குட்டி செயின் போட்டனால கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்குது. இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஈவனாக போடுங்க. செயின், ஒரு குட்டி செயின். இப்போ த்ரெட் யூஸ் பண்ணி இது எல்லாமே பண்ணுங்கள். கொஞ்சம் பழகினதுக்கப்புறமா நம்ம நரம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நரம்பு ஈஸியாக இருக்கும். ஆனால் அது பார்க்க விசிபிளாக அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் அதோடைய இது. ஸோ பிகினர்ஸ் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். குட்டி செயின், ஸோ இதோட நான் லாக் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒன்று விட்டு ஒன்று தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டர் டாட்டு அதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ஒரு பீஸ் மட்டும் அந்தமாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சைஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த சைஸை பார்த்து பார்வையாலே கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதோடைய சென்டர்லேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்க ஜர்தோசி, இதோட சைஸு கட் பண்ணியிருக்க ஜர்தோசி எடுத்துகிட்டு லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஸ்டிச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல 90 டிகிரியில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒன்று விட்டு ஒன்று. ஓகேவா, இங்கேருந்து எடுத்து இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2லேருந்து 4 ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒன்று விட்டு ஒன்று, இதை விட்டு இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இங்கேருந்து எடுத்து ஸோ இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். 1 and 2 ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ 2 and 4 ஒன்று விட்டு ஒன்று. அடுத்தது 3 and 5 இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிவர்ஸ்க்கு அப்படியே எடுத்துகிட்டு இந்த 2ல் குத்திட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு 2லேருந்து இப்போ 4க்கு ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஓகேவா. அப்படியே ரிவர்ஸ்க்கு வந்துட்டு மறுபடியும் அதே 3ல தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3வதுலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு ஒரு ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இப்போ 5வது இருக்கு இல்லையா, 5வது சீக்வன்ஸு அதோடைய சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அப்படியே மறுபடியும் ரிவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு 4வது சீக்வன்ஸில் ஊசியை குத்தி த்ரெட்டை வெளியிடுங்க. ஊசியை 90 டிகிரியில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச்சுக்கெலாம் நீங்கள் வளைச்சலாம் இதில் ஈஸியாக போட்டுற முடியாது. ஸோ இதை வந்து நார்மல் கை ஊசியில் கூட யூஸ் பண்ணலாம். கை ஊசி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீடில் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஆனால் ஆரி நீடல்லே வந்து போடுறோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த ஸ்டெம் வந்து அழகாக ட்விஸ்ட் ஆகி ஒரு கயிறு மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி. ஆக்சுவலி இது ஸ்டெம் ஸ்டிச் தான். இந்த சீக்வன்ஸில் போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது நிறைய ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ளவுஸ்க்கே கூட வந்து அந்த பார்டர்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம சாரீ இல்லைனா ஷாலுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட இல்லை நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 6 மந்த் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 1000 rupees தான். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக. உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா சொல்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் எனக்கு சப்மிட் பண்ணும்போது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லாம் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதை வந்து ஸ்லீவுக்கு சரிலையோ இல்லை பீட் ஸ்லீவ் லைன்ஸ் மட்டும் கொடுப்போம் இல்லையா, அந்தமாரி லைன்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரியான ஸ்டிச்சஸை கூட யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 2 ஜர்தோசி தான் போட வேண்டியதாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு ஜர்தோசி லோட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக இருக்க அந்த சீக்வன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அப்படியே ரிவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரிவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சீக்வன்ஸில் ஸ்டிச் பண்ணி இப்போ எடுக்கிற ஜர்தோசியை வந்து சின்னதாக வந்து எடுங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்க சீக்வன்ஸுக்கு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு சின்னதாக எடுத்திங்கன்னா போதும். ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அது இன்னுமே வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு இருக்காது. ஓகேவா. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். until bye, this is from Vimla Rajavarman. Bye bye, take care.